இந்த மாங்காய் வத்தலை வச்சு ஒரு நாளைக்கு கொஞ்சமாக உங்களுக்கு வந்து மாங்காய் ஊறுகாய் இதில் வந்து எப்படி ஈஸியாக தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாளித்து உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு வீடியோவில் நான் செய்து காட்டுறேன். இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா சின்னது பெருசுமாக தான் இருக்குது. இது வந்து மரத்துலேருந்து பறிக்கலை, தானாகவே கொட்டிடுது. அதனால் இதை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் செய்யலாம். அதுக்கு இந்த சைஸ் அளவு தாங்க இருக்குது வீட்டில் மரத்தில். நான் இந்த மாதிரி சைஸ் அளவில் நான் வந்து ஒரு 20 காய்கிட்ட வந்து ஊறுகாய் போட போகிறேன். இப்போ இது நல்லா வந்து கட் பண்ணி முதல்ல வந்து சுத்தமாக கழுவிடுங்க. கழுவிட்டு வெயிலில் வந்து கொஞ்ச நேரம் காய வச்சிடணும். அந்த தண்ணி தன்மைலாம் போன பிறகு அதுக்கப்புறமா உப்பு போடணும். நான் எல்லா மாங்காவும் கட் பண்ணிட்டேங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. போட்டுட்டு இதில் வந்து நான் கொஞ்ச நேரம் வந்து இதில் வந்து வெயிலில் காய வச்சேன். கொஞ்சம் தண்ணி தன்மைலாம் போன பிறகு இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு 3 கைப்பிடி அளவு உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா வந்து வீட்டிலே வச்சு ஊறட்டும். ஊறின பிறகு எப்போ வெயிலில் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நல்லா வந்து ஒரு 2 நாளாக நல்லாவே ஊறி இருக்குங்க. நம்ம வந்து கொஞ்சம் கூட இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை. இந்த மாங்காயில் இருக்கிற தண்ணி வந்து உப்பு வந்து நல்லா கரைஞ்சி ஊறி இருக்குது. இப்போ வந்து இந்த மாங்காயில் இருக்கிற மொத்த உப்பு தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கண் வடி எடுத்து அதில் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா வந்து தண்ணி வடிட்டோம். அடியோட 2 நாளைக்கு மேலே ஊற வைக்காதீங்க. 2 நாள் போதும் கரெக்டான அளவு. இல்லைன்னா வந்து இந்த சதை வந்து கரைய ஆரம்பிச்சிடும். தண்ணி வடிஞ்ச பிறகு எப்படி காய வைக்கலான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் ஒரு தட்டு வந்து நல்லா க்ளீனாக காஞ்ச தட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எல்லாத்தையும் கொட்டிடலாம். பிளேட்டில் எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இப்போ இதை வெயிலில் வச்சிடலாம். இப்போ வெயிலில் வச்சாச்சுங்க. கை போட்டு கிண்டாமல் நல்லா வந்து கரண்டி போட்டு இப்படி பரவலாக பரப்பி விட்ருங்க. இது காஞ்ச பிறகு அப்படியே குறையும். இப்போ தட்டு நிறைய இருக்குது. காஞ்ச பிறகு நான் எவ்வளோ காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. காய ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுருங்க. 3 நாளாக நல்லாவே காஞ்சிருச்சுங்க. நான் திரும்ப வந்து அந்த மாங்காய் தண்ணியில் போட்டு எடுத்து ஒரு 3 நாளாக வந்து நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இதுதான் மாங்காய் வத்தல். இது வந்து எப்போ வருஷம் ஃபுல்லாக வந்து கெடாதுங்க. இது வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் நான் சொல்கிறேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு, எடுத்துடலாம். இப்போ இந்த மாங்காவை அப்படியே எடுத்து வைக்காமல் இதில் வந்து நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் தூவிக்குங்க. அப்போ தான் வந்து எந்த வகையான பூஞ்சை காளானும் வராது, கெடவே கெடாதுங்க. நல்லா தூவிட்டு நல்லா கிண்டி விட்டுங்க. இதை நல்லா வந்து வத்தல் மாதிரி காஞ்சிருச்சுங்க. இது ஒன்றுமே ஆகாது. இப்போ இதை வந்து ஊறுகாய் செய்கிறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதாவது நிறைய ஊறுகாய் செஞ்சு வச்சு அது ரொம்ப நேரமாக பூஞ்சை வந்து போடாமல் கொஞ்சமாக நம்மளுக்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு தேவைப்பட்டதை இவ்வளோண்டு எடுத்துட்டு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறின பிறகு நல்லா அப்படி சாஃப்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பொடியாக கட் பண்ணியும் தாளிச்சிக்கலாம். இல்லை அப்படியே கூட நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாங்க. அப்புறம் மீன் குழம்பு செய்கிறதா இருந்தாலும் காரக்குழம்பு செய்கிறதாலும் அதுலேயே வந்து நம்ம வந்து மாங்காய் சீசன் இல்லாத டைமில் இந்த மாங்காய் வத்தலை வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி சாம்பாருக்கும் போடலாம். பழைய சாதம் இந்த மாதிரி எதுனா சாப்பிட்றதா இருந்தாலும் வந்து வடுமாங்காய் மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம வந்து தண்ணியில் ஊற போட்டோம்னா சாஃப்டாகிடும். அப்படியே காஞ்சா மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், சாப்பிட முடியாது. ஆனால் வந்து கெடவே கெடாதுங்க. அப்படியே டப்பாவில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா அது பாட்டுன்னு கிடக்குங்க. வடுமாங்காய் வத்தல் செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸிங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து மரம் இருக்கும், பிஞ்சு காய் வந்து வளர்கிறதுக்கு முன்னே கொட்டிடும். அந்த காய் வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து இந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.